எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். நம்ம பார்த்துட்டு இருக்க கிளாஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ராப்பிட் டிடக்ஷன் மெத்தட்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, ஃபுட் டெஸ்டிங் அண்ட் ராப்பிட் டிடக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2 பார்த்திருப்போம். அதிலேயே எக்ஸ்ட்ராவா நாங்க என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ராப்பிட் டிடக்ஷன் மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாவே பார்த்தாச்சு. அதோடைய வொர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்ற ஒரு மெக்கானிசம் எக்ஸ்ட்ராவா ஒரு டாபிக் நாங்க எடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ராபிட் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் ஆர் மாடர்ன் லேபரேட்டரி டெக்னிக்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாடர்ன் லேபரேட்டரி டெக்னிக்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இது ராபிட் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாடர்ன் லேபரேட்டரி டெக்னிக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் தி ஃபுட் கண்டாமினன்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது, பேத்தஜன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது, அடல்ட்ரன்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது, டாக்ஸின்ஸ் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா, ரெசிடியூஸ் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா ஃபுட்ல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் இந்த ராபிட் டிடெக்ஷன் மெத்தட்ஸ், அதாவது மாடர்ன் லேபரேட்டரி டெக்னிக்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? எவ்வளவு நேரத்துல பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ். ஓகேவா? அன்லைக் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், அதாவது ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபுட்ல ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல் மெத்தட், அதாவது கன்வென்ஷனல் மெத்தட். இன்னொன்னு ரேபிட் மெத்தட், அதாவது மாடர்ன் மெத்தட். அப்ப கன்வென்ஷனல் மெத்தட்ல ரொம்ப டைம் அதிகமா எடுத்துக்கும். அதான் இந்த ரேபிட் டிடெக்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப கன்வென்ஷனலுக்கும் ரேபிட்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது 2 to 7 டேஸ் டைம் எடுத்துக்குது. இது மினிட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்க்குள்ளயே இந்த ரேபிட் டிடெக்ஷன் மெத்தட் முடிஞ்சிரும். இது மேனுவல் ஒர்க். இது மோஸ்ட்லி எல்லாமே ஆட்டோமேட்டடா தான் இருக்கும். இது லோ த்ரூபுட், இது ஹை த்ரூபுட். இது டிலேயட் டிசிஷன் எடுக்க ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது இம்மீடியட்டா நமக்கு டிசிஷன் கிடைச்சிரும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த ரேபிட் டிடெக்ஷன் மெத்தட். சரி. இந்த ஜெனரலா இதுக்கான வொர்க்கிங் பிரின்சிபல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ராபிட் டிடெக்ஷன் மெத்தட் ஃபாலோ தி சேம் பேசிக் சீக்வென்ஸ். எல்லா ராபிட் டிடெக்ஷன் ராபிட் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? அது எல்லாமே சேமா தான் ஒரு பேசிக் சீக்வென்ஸ ஃபாலோ பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபுட் சாம்பிள கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கலெக்ட் பண்ண சாம்பிள பிரிப்பேர் பண்றாங்க. பிரிப்பேர் பண்ணதுல நம்பளுக்கு பாக்டீரியா இருக்கா, டாக்ஸின் பிரசன்ட்டா இருக்கா, டிஎன்ஏ பிரசன்ட்டா இருக்கா, இல்ல கெமிக்கல் ஏதாவது பிரசன்ட்டா இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமென்ட் அத ரெகக்னைஸ் பண்ணுதான்னு பார்க்குறாங்க. ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சிக்னல் ஜெனரேட் ஆகும். அந்த சிக்னல வந்து கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு பாசிட்டிவா, நெகட்டிவான்ற ரிசல்ட் வந்துரும். சரியா? இதுதான் வொர்க் ஃப்ளோ. இந்த வொர்க் ஃப்ளோ தான் இந்த ராபிட் டிடெக்ஷன் மெத்தட் எல்லாத்துலயும் இந்த பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. மில்க் சாம்பிள கலெக்ட் பண்ணி மெஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிப்ட் ஏதாவது மில்க்ல ஏதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூ இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். மெஷின் செக் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் சாம்பிள் நம்ம பிரிப்பேர் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூன்ற டெஸ்ட் நம்ம குடுத்தாச்சு. மெஷின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னல ப்ரொடியூஸ் பண்ணுது. சிக்னல் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த சிக்னல அப்சர்வ் பண்ணி நமக்கு ஒரு டிஸ்ப்ளே பண்ணுது. ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூ பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படின்றது. ஓகேவா? சரி. இப்ப இந்த ராபிட் டிடெக்ஷன் மெத்தட் நீங்க எப்படி கிளாசிஃபை பண்றீங்கன்னு பாருங்க. 1 இம்யுனாலஜிக்கல் மெத்தட், மாலிகுலர் மெத்தட், இன்ஸ்ட்ருமென்டல் மெத்தட். இம்யுனாலஜிக்கல் மெத்தட்ல எல்சா, இஎல்ஐஎஸ்ஏ, எல்எஃப்ஏ. மாலிகுலர்ல பிசிஆர், கியூபிசிஆர். இன்ஸ்ட்ருமென்டல்ல ஹெச்பிஎல்சி, ஜிசி, எம்எஸ் மெத்தட். ஓகேவா? இப்ப இந்த இம்யுனாலஜிக்கல் மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்க. தீஸ் மெத்தட்ஸ் யூஸ் தி லாக் அண்ட் கீ கான்செப்ட். அதாவது இம்யுனாலஜிக்கல் மெத்தட்ஸ்னா லாக் அண்ட் கீ கான்செப்ட்ட யூஸ் பண்ணுது. லாக்கா நம்ம எத வச்சுக்கிறோம்னா ஆன்டிபாடி வச்சுக்கிறோம். கீயா நம்ம எத வச்சுக்கிறோம்னா ஆன்டிஜென வச்சுக்கிறோம். அப்ப என்னது கான்செப்ட்? ஆன்டிபாடி அண்ட் ஆன்டிஜென் ரியாக்ஷன். ஓகேவா? ஆன்டிபாடிக்கும் ஆன்டிஜென் ரியாக்ஷனுக்கும் நடக்கிற கான்செப்ட் தான் இந்த இம்யுனாலஜிக்கல் மெத்தட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாடி லாக்ன்னு சொல்றாங்க, ஆன்டிஜென கீன்னு சொல்றாங்க. இல்ல கவனிங்க. இஃப் த கரெக்ட் ஆன்டிஜென் இஸ் பிரசன்ட், the antibody binds to it and produces a detectable signal. நம்ம சாம்பிள் இருக்கா? அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னன்னா ஒரு ஆன்டிஜென் பாக்டீரியா பிரசன்ட் ஆயிருக்கு அப்டின்னா, அதுக்கான ஏத்த நம்ம ஆன்டிபாடி குடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜெனோட பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு சிக்னல ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சிக்னல கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி எய்தர் இட் இஸ் a பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ன்ற ரிசல்ட்ட நம்மளுக்கு குடுத்துரும். ஓகே, சரி. ஃபுட் சாம்பிள் ஆன்டிஜென் ஆல்ரெடி பிரசன்ட்டா இருக்கு. அது கூட ஆன்டிபாடி பைண்ட்ஸ் ஆயிடுது. என்சைமையோ இல்ல கலர் ரியாக்ஷனோ வருது. அது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ட குடுக்குது. ஓகேங்களா? மில்க் கன்டெய்னிங் அஃப்லாடாக்சின். மில்க்ல அஃப்லாடாக்சின் பிரசன்ட்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்? நம்ம டெஸ்ட் பண்றோம். அதுல ஆன்டிபாடி பைண்ட்ஸ் ஆகுது. ப்ளூ கலர் டெவலப் ஆகுதுன்னா, அதுல அஃப்லாடாக்சின் பிரசன்ட் ஆயிருக்கு. எல்சாவோட வொர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஃபுட் சாம்பிள் இருக்கு. ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி நம்ம இத விட ஆட் பண்ணணும். இது ஒரு நல்ல கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட் சாம்பிள் இருக்கு. நீங்க ஃபுட் முதல்ல பிரசன்ட்டா இருக்கு.
ஃபுட்ல தான் நீங்க ஃபுட் சாம்பிள் எடுக்குறீங்க. சாம்பிள் எடுத்து என்ன பண்றீங்க? பிரிசர்வ் பண்ணியோ, இல்ல கலெக்ட் பண்ணியோ, பிரிசர்வ் பண்ணியோ, டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம லெபார்ட்டரிக்கு எடுத்துட்டு போறோம். அந்த லெபார்ட்டரிக்கு எடுத்துட்டு போனதுக்கப்புறம், அங்க லெபார்ட்டரில அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த சாம்பிள நம்ம பிரிப்பேர் பண்ற ஒரு வேர்ட் இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா, லேபோட அனலைசிஸ்க்கு ஏத்த மாரி அந்த சாம்பிள நம்ம மாத்தணும். கரெக்ட்டா? சோ, அதனால பாருங்க. இப்ப நான் என்ன இது பண்றேன்? ஒரு ஃபுட் எடுத்துக்கிறேன். அந்த ஃபுட்ல வந்து எனக்கு வந்து ஏதாவது இதுல பிரசன்ட் ஆயிருக்கான்றத நான் பார்க்க போறேன். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப அஃப்லாடாக்சின் பிரசன்ட் இருக்கா நான் பார்க்க போறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, அது ஒரு வகையான ஒரு ஆன்டிஜன். கரெக்ட்டா? அது பிரசன்ட் இருக்கா நான் பார்க்குறேன். அப்ப அது கூட ஆன்டிபாடி வந்து இப்ப என்ன ஆகணும்? பைண்ட் ஆகணும். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆன்டிபாடி நான் ஆட் பண்றேன். அதுதான் இங்க. ஆட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி, டார்கெட் ஆன்டிஜன் பைண்ட் ஆயிடும். அப்ப அன்வான்டட் மெட்டீரியல் நம்ம வாஷ் பண்ணிட்டு என்சைம் ஆட் பண்ணோம்னா, ரீஏஜென்ட் ஆட் பண்ணா கலர் டெவலப் ஆயிடும். நமக்கு கலர மெஷர் பண்ணிக்க முடியும். மோர் அஃப்லாடாக்சின்க்கு டார்க்கர் கலரா இருந்ததா ஹையர் கன்டாமினேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல பாருங்க ஃபுட் சாம்பிள் ஆன்டிஜன் ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்கு. நீங்க ஆன்டிபாடிய வந்துட்டு நீங்க ஆட் பண்ணி, அந்த ஆன்டிபாடி வந்து அந்த ஆன்டிஜனோட பைண்ட் ஆகி நம்மளுக்கு என்சைமையோ, கலர் ரியாக்ஷனோ நடக்குதுன்னா, அது பாசிட்டிவ் ரிசல்ட். பாசிட்டிவா இருக்கு. அதாவது ப்ளூ கலர் வந்துச்சுன்னா, அது அப்ப என்ன இருக்கு? அதுல அஃப்லாடாக்சின் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த அஃப்லாடாக்சினே லோயர் கன்டாமினேஷன் இருக்கா? இல்ல ஹையர் கான்சன்ட்ரேஷன் கன்டாமினேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் இருக்கு. அதுல பாருங்க, அன்வான்டட் மெட்டீரியல் வாஷ் பண்ணிட்டு என்சைம் நம்ம ஆட் பண்றோம். கலர் ரீஏஜென்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கலர் நல்லா டெவலப் ஆகுது. அந்த கலர் நம்ம மெஷர் பண்ணும்போது, அதாவது மெஷர்னா டார்க்கரா இருக்கு அப்படின்னா ஹையர் கன்டாமினேஷன். அதுதான் சொல்றாங்க. அதுலயும் இது ஒரு வகையான டெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. எல்எஃப்ஏ அதாவது ரேபிட் டெஸ்ட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த பிரின்சிபல் தான் இதுக்கு யூஸ் பண்றாங்க. சாம்பிள் ஆட் பண்றாங்க. அந்த சாம்பிள் என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரிப்ல மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மூவ் ஆகுதா? அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரிப்ல ஆல்ரெடி ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? நம்மளோட சாம்பிள் என்ன ஒரு ஃபுட் சாம்பிள நான் அந்த ஸ்ட்ரிப்ல ஊத்துறேன். நான் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட் சாம்பிள் என்ன ஆகுது? அந்த ஸ்ட்ரிப்ல எல்லாத்துலயும் மூவ் ஆயிட்டு வருது. அந்த ஸ்ட்ரிப்ல ஒரு இடத்துல வந்து ஆன்டிபாடி இருக்கும். அப்ப என்ன ஆகுது? அந்த ஃபுட் சாம்பிள்ல பிரசன்ட்டா இருக்க ஆன்டிஜன் அந்த ஆன்டிபாடியோட பைண்ட்ஸ் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது? கலர்டு லைன் அப்பியர் ஆகுது. அப்ப கலர்டு லைன் அப்பியர் ஆகுதுன்னா 2 லைன்ஸ் அப்பியர் ஆகுதுன்னா பாசிட்டிவ். 1 லைன் அப்பியர் ஆகுதுன்னா நெகட்டிவ். இப்ப ரேபிட் அஃப்லாடாக்சின் டெஸ்ட் ஸ்ட்ரிப் இது ரொம்ப ரொம்ப ரேப்பிடா கிடைச்சிரும். நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். அஃப்லாடாக்சின் பிரசன்ட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ற விஷயம் இது. அதே மாரி போர்ட்டபிள் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஓகேவா? மாலிகுலர் மெத்தட். அதாவது இம்யூனாலஜிக்கல் மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இம்யூனாலஜிக்கல் மெத்தட், மாலிகுலர் மெத்தட் அண்ட் என்ன மெத்தட்ஸ் இருக்கு? இன்ஸ்ட்ருமென்டல் மெத்தட். இம்யூனாலஜிக்கல் பொறுத்தவரைக்கும் எல்சா, எல்எஃப்ஏ மெத்தட் பார்த்தோம். 2த்துக்குமே எக்ஸாம்பிளா நம்ம அஃப்லாடாக்சின் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். அந்த அஃப்லாடாக்சின் பாசிட்டிவா இருந்தும் அது ஹையர் கன்டாமினேஷனா, லோயர் கன்டாமினேஷனா பார்க்கறதுக்காகவே ஒரு ஃப்ளோ நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எல்எஃப்ஏ மெத்தட் பார்த்தோம். அதுலயும் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் மாலிகுலர் மெத்தட். மாலிகுலர் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, instead of detecting bacteria directly, these methods detect DNA, RNA. டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவும் டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் இந்த மாலிகுலர் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஃபுட் சாம்பிள் நீங்க கலெக்ட் பண்ணிப்பீங்க. அதுல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த டிஎன்ஏ நீங்க ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணி அது என்ன ஆர்கானிசம் நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு அதுல நான் டீடைல்டா சொல்லியிருப்பேன். ஆம்பிளிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லி. ஆம்பிளிஃபிகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் காப்பியிங் தி டிஎன்ஏஸ். ஓகேவா? இப்ப என்னன்னா ஒரு ஃபுட் சாம்பிள்ல கண்டிப்பா ஏதோ ஃபுட்ல கண்டிப்பா டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? அந்த டிஎன்ஏ இருக்கணும். குட்டி குட்டியா, ரொம்ப குட்டி குட்டியா மைன்யூட்டா இருக்கும். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த டிஎன்ஏ வச்சு நீங்க எல்லா லெபார்ட்டரி அனாலிசிஸும் பண்ண முடியாது. சோ அந்த டிஎன்ஏவ நம்ம நெறைய காப்பீஸா எடுக்கிறது அந்த ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. இப்ப பாருங்க. ஃபுட் சாம்பிள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபுட் சாம்பிள்ல பிரசன்ட் இருக்க டிஎன்ஏ கொஞ்சமாக டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அத ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி, அந்த டிஎன்ஏவ டிடெக்ட் பண்ணிட்டு, ஆர்கானிசம் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ஓகேங்களா? சலமோனல்லா டிஎன்ஏ ஃபவுண்ட் ஆச்சுன்னா, சலமோனல்லா கன்டாமினேஷன் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் பிசிஆர். இதோட பிசிஆர் ஒன்று இருக்கு. QPCR ஒன்று இருக்கு. பிசிஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேவா? பிசிஆர் இஸ் லைக் எ போட்டோகாப்பி மிஷின் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ யோட போட்டோகாப்பி மிஷின் அப்படின்றதையும் சொல்றாங்க. இஃப் ஒன்லி ஒன் டிஎன்ஏ மாலிகுல் இஸ் பிரசன்ட், பிசிஆர் மேக்ஸ் மில்லியன் காப்பீஸ். அதாவது ஒரே ஒரு டிஎன்ஏ மாலிகுல் தான் அந்த ஃபுட் சாம்பிள்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பிசிஆர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மில்லியன் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை கொண்டு வருமா. ஓகேவா? அதான் போட்டோ காப்பி மிஷன். பிசிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டோ காப்பி மிஷன் ஃபார் டிஎன்ஏ. ஃபுட் சாம்பிள்ல பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு டிஎன்ஏ மாலிகுலா இருந்தா, அத போட்டோ காப்பி பண்ற மாரி அந்த பிசிஆர் அவ்ளோ போட்டோ காப்பி மில்லியன் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணுமா. ஓகேவா? இப்ப ஃபுட் சாம்பிள்ல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி, ஹீட்டிங் பண்ணி, கூலிங் பண்ணிட்டு, டிஎன்ஏவை காப்பி பண்ணி, மில்லியன்ஸ் ஆஃப் காப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டிடெக்ட் பண்ணி அது என்ன ஆர்கானிசம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்ப ஒன்லி ஒன் சலமோனல்லா செல் இருக்கு அப்படின்னா, கேன் பிகம் டிடெக்டபிள் ஆஃப்டர் ஆம்பிளிஃபிகேஷன். அதான் நெறைய காப்பீஸ் மெயின்டெயின் பண்றது ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன் இப்ப ஒரே
ஃபுட் சாம்பிள்ல ஒரே ஒரு டிஎன்ஏ தாங்க இருக்கு. ஆனா அது என்ன டிஎன்ஏ நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கரெக்ட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த டிஎன்ஏ வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண போறோம். மில்லியன் காப்பீஸ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அத டிடெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பிசிஆர் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் வந்து எண்ட்ல தான் கிடைக்கும். கியூபிசிஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்ஏ வாட்சஸ் டிஎன்ஏ இன்கிரீஸ் டியூரிங் ஆம்பிளிஃபிகேஷன். டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி, ஃப்ளூரசன்ட் டை எமிட்ஸ் லைட்ஸ். மிஷன் மெஷர் லைட் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா கால்குலேட்டட். இதுல என்ன பண்ணணும்னா, எவ்வளோ இதுல இருக்குன்னு கூட நம்ம வந்து நம்ம குவான்டிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது பிசிஆர் அப்புறம் கியூபிசிஆர். கரெக்ட்டா? ரியல் டைம் பிசிஆர் தான் கியூபிசிஆர்ன்னு நம்ம சொல்றோம். டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பிசிஆர்க்கு டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபுட் சாம்பிள் இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஒரே நிமிஷம்ங்க. பாருங்க. அந்த ஃபுட் சாம்பிள் இருந்து நான் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஎன்ஏ என்ன பண்றேன்? காப்பி பண்றேன். பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன்ல நெறைய மில்லியன் காப்பீஸ் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் அத டிடெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஆர்கானிசம் டிடெக்ட் பண்றது பிசிஆர். கரெக்ட்டா? அதுலயே இந்த பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஃப்ளூரசன்ட் டைன ஆட் பண்ணி அது என்னன்னா லைட்ஸ எமிட் பண்ணுது. அந்த எமிட் பண்ற லைட்ட ஒரு மிஷின் மெஷர் பண்ணுது. அந்த மிஷின் மெஷர் பண்றத வச்சு எவ்ளோ பாக்டீரியா பிரசன்ட்டா இருக்குன்னு கால்குலேஷன் பண்றது அந்த கியூபிசிஆர். ஓகே? சரி. இப்ப பாருங்க, டிஎன்ஏ மைக்ரோ அரே. இது என்னன்னு சொல்றாங்கன்னா, திங்க் ஆஃப் இட் அஸ் அ டிஎன்ஏ லைப்ரரி. இந்த டிஎன்ஏ மைக்ரோ அரேவ டிஎன்ஏ லைப்ரரின்னு நெனச்சுக்க சொல்றாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரோப்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் எ சிப். பாருங்க, டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அந்த டிஎன்ஏவ நம்ம லேபிள் பண்ணிக்கிறோம். அந்த டிஎன்ஏவ பைண்ட்ஸ் டூ சிப்போட பைண்ட் பண்ணிட்டு, ஸ்கேனர் ரீட் சிக்னல். ஸ்கேனர் என்ன ஆகுதுன்னா, சிக்னல் ரீட் பண்ணி நமக்கு மல்டிபிள் ஆர்கானிசம்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக, நெறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏஸ் வந்து மல்டிபிள் ஆர்கானிசம்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ யூஸ் பண்றதா டிஎன்ஏ லைப்ரரின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, லேபிளிங் பண்ணி, நம்ம என்ன பண்றோம்? டிஎன்ஏ பைண்ட் சிப்போட பைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஸ்கேனர் என்ன பண்ணுதுன்னா, அந்த சிக்னல ரீட் பண்ணுது. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா மல்டிபிள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ கண்டுபிடிச்சுக்க முடியும். பயோ சென்சார் வொர்க்கிங் பிரின்சிபல். அதாவது இதுல 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. பயாலஜிக்கல், ஒண்ணு எலக்ட்ரிக் சென்சார். பயோ அண்ட் சென்சார் 2 டிவைட் பண்ணி பாருங்க. பயோவும் சென்சாரும். பயோனா என்ன? பயாலஜிக்கல் பார்ட். சென்சார்னா என்ன? எலக்ட்ரானிக் சென்சார். ஓகேவா? அப்ப அது 2ம் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல குடுக்குது. அதுதான் ரிசல்ட். பாருங்க. குளுக்கோஸ் பயோசென்சார் நம்ம யூஸ் பண்றோம். ஃபுட் பயோசென்சார் டிடெக்ட்ஸ் தி பெஸ்டிசைட் ரெசிடியூஸ். ஃபுட்ல பயோசென்சார் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? பெஸ்டிசைட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அந்த பயோசென்சார். எலக்ட்ரோ கெமிக்கல் பயோசென்சார் பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ மெஷர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபுட் சாம்பிள் இருக்கு. டார்கெட் பைண்ட் சென்சார். டார்கெட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா சென்சாரோட பைண்ட் ஆகுது. அப்ப எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆகுற கரண்ட்ட கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு நமக்கு ரிசல்ட்ட குடுக்கும். ஓகேவா? ஃபுட் சாம்பிள் அதுல ஆல்ரெடி டார்கெட் பிரசன்ட்டா இருக்கு. டாக்ஸினோ இல்ல அஃப்லா அந்த மாரி டாக்ஸின் பிரசன்ட்டா இருக்கு. அது வந்து பார்த்தா சென்சாரோட பைண்ட் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆகுற எலக்ட்ரிக் கரண்ட் கம்ப்யூட்டர் மெஷர் பண்ணி ரிசல்ட்ட குடுக்குது. இப்ப ஆப்டிகல் பயோசென்சர். ஆப்டிகல் அப்டின்னா லைட் சேஞ்சஸ மெஷர் பண்றது. எலக்ட்ரோ கெமிக்கல்னா எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ மெஷர் பண்றது. ஆப்டிகல்னா லைட் சேஞ்சஸ மெஷர் பண்றது. லைட்ட மெஷர் பண்றது. லைட் சேஞ்சஸ மெஷர் பண்றது. ஓகேவா? அப்ப பாருங்க, சாம்பிள் இருக்கு. அந்த சாம்பிள் என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஃபால்ஸ் ஆன் சென்சார். டார்கெட் பைண்ட்ஸ் ஆகுது. அந்த லைட் இப்ப பார்த்தீங்கன்னா, சாம்பிள் இருக்கு. ஓகேவா? அந்த சென்சார்ல லைட் ஃபால் ஆகுது. அதுல அந்த லைட் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் டார்கெட் போய் பைண்ட் ஆகுது. சென்சாரோட டார்கெட் பைண்ட் ஆகுது. இங்க என்ன நம்ம பார்த்தோம்? டார்கெட் பைண்ட்ஸ் வித் சென்சார். நம்மளோட டாக்ஸினோ இல்ல பாக்டீரியா பிரசன்ட்டா இருக்க பாக்டீரியாவோ, டாக்ஸினோ அந்த சென்சார் வந்துச்சுனால அதோட பைண்ட் ஆயிடும். அதாவது போய் ஜாயின் ஆயிடும். அப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ஆல்ரெடி வந்து சென்சார் மேல பட்டுட்டு இருக்கு. பட்டுட்டு இருக்கும்போது டார்கெட் போய் பைண்ட் ஆகுதாம். இப்ப லைட்டோட இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. லைட்டோட இன்டென்சிட்டினா அதோட எவ்வளவு துல்லியமா இதாகுது. அது சேஞ்ச் ஆகுது. அத வந்து கம்ப்யூட்டர் ரீட் சிக்னல் வருது. அத வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமா ரீட் பண்ணி, டிடெக்டர் மூலமா ரீட் பண்ணி நமக்கு கொண்டு வருது. ஓகேங்களா? மெஷர் பண்றது. லைட் சேஞ்சஸ மெஷர் பண்றது தான் இந்த ஆப்டிகல் பயோசென்சார். எலக்ட்ரிக்கல் கரண்ட் சேஞ்சஸ மெஷர் பண்றது தான் எலக்ட்ரோ கெமிக்கல் பயோசென்சார். எக்ஸாம்பிள் மில்க் அடல்ட்ரேஷன் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏடிபி பயோலுமினன்ஸ். அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசம் செல்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி பிரசன்ட்டா இருக்கு. நெறைய ஏடிபி இருக்கு அப்படின்னா நெறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபுட் சாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு என்சைம் நம்ம ஆட் பண்றோம். லூசிஃபரேஸ் என்சைம். அத ஆட் பண்ணும்போது நமக்கு ஏடிபி ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு லைட் புரொடக்ஷன் ஆகுது. அந்த லைட் தான் பயோலுமினன்ஸ் லைட். அந்த லைட்ட இன்ஸ்ட்ருமென்ட் வந்து மெஷர் பண்ணுது. அதுதான் நம்மளுக்கு ஏடிபி பயோலுமினன்ஸ் சொல்றாங்க. நெறைய ரொம்ப வெளிச்சமா இருக்கு அப்படின்னா ரொம்ப நெறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் நோஸ். இது ஹியூமன் நோஸ் மாரியே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபுட் கிவ்ஸ் ஆஃப் அரோமா.
கேஸ் சென்சார் வந்து அரோமாவ கண்டுபிடிச்சு, அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணா, ஒரு பேட்டர்னோட கம்பேர் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா இருக்கா, ஸ்பாயில்ட் ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்க முடியும். நம்மள மாரியே தான். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இல்ல ஃபுட் கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாரி அந்த எலக்ட்ரானிக் நோஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சென்சார்ஸ யூஸ் பண்ணி அரோமாவ ஸ்மெல் பண்ணி, கம்ப்யூட்டர் வந்து அந்த பேட்டர்னோட இது பண்ணுமா, கம்பேர் பண்ணிக்குமா. ஃப்ரெஷ்ஷா இருந்தா என்ன பேட்டர்னோட இருக்கணும், அப்படின்றத கம்பேர் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா, ஸ்பாயில்டா நம்மளுக்கு குடுத்துரும். ஸ்பாயில்டு ஃபிஷ் ஹாஸ் அ டிஃபரண்ட் ஆர்டர். அதாவது கெட்டுப்போன ஒரு மீன் வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்மெல்ல குடுக்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ் கம்பேர் பண்ணும்போது. அந்த கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷோடைய அந்த பேட்டர்ன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதோட ஸ்பாயில்டு ஃபிஷ்ஷோட பேட்டர்ன் கம்பேர் பண்ணி நமக்கு பார்த்து ஃப்ரெஷ்ஷா, ஸ்பாயில்டுன்னு சொல்றது தான் இந்த எலக்ட்ரானிக் நோஸோட வேல்யூ. வேலை. எலக்ட்ரானிக் டங்க்கோட வேலை ஹியூமன் டங்க் மாரி தான் வேலை செய்யும். லிக்விட் சாம்பிள் எடுத்துக்கிறோம். டேஸ்ட் சென்சார யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுது. அத கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி நமக்கு டேஸ்ட் ப்ரொஃபைல குடுக்குது. ஜூஸோட குவாலிட்டி, டீயோட குவாலிட்டி, மில்க்கோட குவாலிட்டி எல்லாமே இது வழியா பார்த்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப்டிஐஆர் வொர்க்கிங் பிரின்சிபல். இதெல்லாம் கவனிங்க. சோ இத பாருங்க நல்லா பார்த்துக்கோ. இம்யூனாலஜிக்கல், மாலிகுலர், இன்ஸ்ட்ருமெண்டல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சோ ஒவ்வொன்னுத்துக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹெச்பிஎல்சி இருக்கு. ஜிசிஎம்சி இருக்கு. அவ்வளவுதான். இது 3 முடிஞ்சது. இப்ப எஃப்டிஐஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்ரி கெமிக்கல் அப்சர்வ்ஸ் இன்ஃப்ராரெட் லைட் டிஃபரண்ட்லி. ஒவ்வொரு கெமிக்கலும் இந்த இன்ஃப்ராரெட் லைட்ட டிஃபரண்டா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப இன்ஃப்ராரெட் லைட்ட நீங்க ஃபுட் சாம்பிள் மேல வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சர்ப்ஷன் பேட்டர்ன் அங்க நடக்குது. அதுல ஸ்பெக்ட்ரம் ஆகுது. அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, அடல்ட்ரேஷன் பிரசன்ட்டா இருக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பாருங்க. பியூர் மில்க், அடல்ட்ரேட்டட் மில்க் 2த்துக்கும் நீங்க இன்ஃப்ராரெட் லைட் நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா, பியூர் மில்க்க வந்து அப்சர்வ் பண்ற ஒரு ஒரு ஸ்பெக்ட்ரா பிரசன்ட் ஆயிருக்கும். அடல்ட்ரேட்டட் மில்க் பிரசன்ட் பண்ற ஒரு ஸ்பெக்ட்ரா டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? சோ அது 2த்தையும் கம்பேர் பண்ணி பியூரா, அடல்ட்ரேட்டடா நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது. ஓகே. ஹெச்பிஎல்சி. ஹெச்பிஎல்சி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரேஸ் நம்ம கண்டக்ட் பண்ண திங்க் பண்ணி வச்சுக்கணுமா. டிஃபரண்ட் கெமிக்கல் டிராவல்ஸ் அட் டிஃபரண்ட் ஸ்பீட்ஸ். நெறைய வகையான கெமிக்கல் ஒவ்வொரு டிஃபரண்ட் ஸ்பீட்ஸும் டிராவல் ஆகுது. ஓகேவா? இப்ப பாருங்க சாம்பிள் இருக்கா? இன்ஜெக்ட் சாம்பிள்னு சொல்றாங்க. மொபைல் ஃபேஸ் கேரிஸ் சாம்பிள், காலம் செப்பரேட்ஸ் கெமிக்கல்ஸ், டிடெக்டர் ஐடென்டிஃபைஸ் ஈச் காம்பவுண்ட்ஸ். விட்டமின் சி அண்ட் பிரிசர்வேட்டிவ் செப்பரேட் இன்டு டிஃபரண்ட் பீக்ஸ். அதாவது ஒரு ஃபுட் சாம்பிள்ல விட்டமின் சி தனியா இதாக டிஃபரண்ட் பீக்ல போகுது. பிரிசர்வேட்டிவ் டிஃபரண்ட் பீக்ல போகுதுன்னு சொல்றாங்க. சாம்பிள் முதல்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு மொபைல் ஃபேஸ் கேரிஸ் தி சாம்பிள்னு சொல்றாங்க. அதுல இருந்து காலம் வந்து செப்பரேட் பண்ணுதா கெமிக்கல்ஸ. அப்ப டிடெக்டர் மூலமா நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வொர்க்கிங் பிரின்சிபல் பாருங்க. ஜிசி செப்பரேட்ஸ் காம்பவுண்ட். அந்த ஜிசி வந்து காம்பவுண்ட்ஸ் செப்பரேட் பண்ணுது. கெமிக்கல்ஸ் வந்து நம்ம டிஃபரண்ட் ஸ்பீட்ல போறது வந்து ஹெச்பிஎல்சி. ஓகேவா? எம்எஸ் வந்து அத ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்றது சொல்றாங்க. சாம்பிள இன்ஜெக்ட் பண்ணிட்டு, கேஸ் குரோமேட்டோகிராஃபி வந்து செப்பரேட் பண்ணுதாமா. செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் அத ஐடென்டிஃபை பண்ணி என்ன வகையான இது பிரசன்ட்டா இருக்குன்னு டிஸ்ப்ளே பண்ணுமா. ஓகேவா? காம்பவுண்ட். ஓகே. டிடெக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் இன் வெஜிடபிள்ஸ். சோ இந்த மெத்தட்ஸ் தான். இப்ப எல்சிஎம்எஸ், எம்எஸ் வொர்க்கிங் பிரின்சிபல், ஃபுட் சாம்பிள், லிக்விட் குரோமேட்டோகிராஃபி அது மூலமா காம்பவுண்ட் செப்பரேட் ஆகுது. மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் 1 நடக்குது. பிராக்மென்டேஷன் நடக்குது. மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் 2 நடக்குது. கம்ப்யூட்டர் அனலைசிஸ் பண்ணி நம்மளுக்கு ஹையஸ்ட் அக்யூரசி ரிசல்ட்ட குடுத்துரும். ஓகேவா? இதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றதையும் சொல்றாங்க. எங்க நம்ம அப்ளை பண்றோம்? மைக்கோடாக்சிக் கண்டுபிடிக்க, பெஸ்டிசைட் கண்டுபிடிக்க, வெட்டனரி ட்ரக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிக்க, ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிட் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்க ஒவ்வொன்னுத்துக்கான வொர்க்கிங் பிரின்சிபல் நாங்க கிளியரா சொல்லியிருக்கோம். இது வந்து சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு நம்ம பார்த்தாச்சு. அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். டீடைல்டா ஒரு வீடியோவா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நல்லா படிங்க. தேங்க் யூ சோ மச்.